திமுக மட்டும் இந்த 5 தப்பு பண்ணாம இருந்ததுன்னா, 60% ஓட்டோட இன்னைக்கு 2026ல எவ்வளோ போட்டியா இருந்தாலும், பெரும்பான்மையோட ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருந்துச்சு. பட் அந்த வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 5வது மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் இஷ்யூல ஒரு போல்டு ஸ்டாண்ட் எடுக்காது. அது மட்டும் இல்லாம ஜுடிஷியல்ல வந்து ஒரு ஆர்டர் கிடைச்சது. அந்த ஆர்டர வந்து எக்ஸிக்யூட் பண்ணாம காமன் மேனுக்கு ஒரு சஸ்பெக்ட்ட உருவாக்குனது. அதாவது காமன் மேன் வந்து ஒரு கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஆர்டர ஃபாலோ பண்ணல. ஒரு காமன் மேன் எப்படி ஃபாலோ பண்ணுவான்? அப்படிங்கிற ஒரு சஸ்பெக்ட்ட உருவாக்குனது 5வது மிஸ்டேக். அடுத்து 4வது மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாக்போர்ட் டிஸ்பியூட் நிறையா வந்துச்சு. இந்த வாக்போர்ட் டிஸ்பியூட் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நாளைக்கு நம்ம முடியறதில்ல. ஸோ அது வந்து லேண்ட் யாருக்கான சொந்தம்? வாக் போர்டுக்கு சொந்தமா? இல்லை வந்து பீப்புளுக்கு சொந்தமா? அப்படிங்கிற ஒரு போல்ட் டிசிஷன்ஸ் அதுக்கான ரெசொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுக்குறது. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறதுலையும் மிஸ்டேக் நடந்திருக்கு. அடுத்து வந்து தேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சீனியர்ஸ் லைக் கே.என். நேரு சாராக இருக்கலாம், அதுக்கப்புறம் பிடி சாராக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகத் ரட்சகன் சார், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஆர் ராசா சார். ஸோ இது மாதிரி நிறைய பீப்புள் வந்து சீனியர்ஸ் பீப்புள் இருக்காங்க. அவங்களோட நாலேஜ் ப்ளஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ணி அதில் இருந்து வர பெஸ்ட்டு சொல்யூஷன் கொடுத்து ஸோ டிஎம்கேவோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதுவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எடுக்காதனால கண்டிப்பாக ஒரு மிஸ்டேக்காக தான் இருக்குது. அடுத்து 2வது மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து டிஎம்கேல உள்ள ஒவ்வொரு தொண்டனுமே, அதாவது எல்லா கட்சி தொண்டனுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட்சிக்காக தான் உழைக்கிறாங்க. ஸோ அப்படி உழைக்கும் போது ஏதாச்சும் பண்ணுற ஒருத்தவங்களோட தப்புமே அந்த கட்சியை வந்து கண்டிப்பாக பாதிக்க தான் செய்ய போகுது. இப்போ வந்து டிஎம்கேலேருந்து ஒரு கவுன்சிலரோ, இல்லை ஒரு சாதாரண ஒரு செயலாளரோ, இல்லை வந்து ஒரு மாவட்ட செயலரோ ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா, அந்த தப்பு வந்து கண்டிப்பாக கட்சியை வந்து ஹைகமாண்டை வந்து பாதிக்க தான் போகுது. ஸோ அப்படி பாதிக்கும் போது அந்த பர்சன் மேலே ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்து அதை ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டு வரும்போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, உங்கள் கட்சிக்காரங்களே வந்து இது மாதிரி ஒரு தீர்மானம் போட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி வரும். ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் அது இன்னும் நல்ல ஒரு டிரான்ஸ்பரன்சியாக இருந்திருந்தால் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 2வது பாயிண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்ஸில் உங்களுக்கு வந்து முக்கியமாக நீங்கள் வந்து எதை ஃபீல் பண்ணீங்க, எதனால் வந்து அந்த ஓட்டு சதவீதம் கம்மியாக இருக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.